ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன்ப்பா. அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு கொடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. இந்த நாளில் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதுக்கு முன்னால் தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனை, ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். ஆராதனை. ஆமென். ஓ நித்தியமானவரே, ஆமென். நீரே நிரந்தரமானவர். ஆமென். நீரே கணத்திற்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். ஆமென். நீரே கணத்திற்கு பாத்திரர். ஆமென். நீரே மகிமையுடையவர். ஆமென். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமென். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஸ்தோத்திரப்பா. நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். ஸ்தோத்திரம். நீரே கணத்திற்கு பாத்திரர். ஸ்தோத்திரம். நீரே மகிமையுடையவர். ஸ்தோத்திரப்பா. உம்மை என்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தரை நம்ம என்றும் ஆராதிக்க அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கின்றார். அவரை நாம் துதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். தம்மை அண்டிக் கொள்கிற எல்லார் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டுமா? விசுவாசனா ஃபெய்த்துமாங்க. அந்த விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக நம்ம நிற்கணும். அதை குறித்து உங்களுக்கு நான் ஒரு 30 நிமிடம் பேச இருக்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்து அது நிமித்தமாக உங்களுக்கு என்னென்ன கிருபைகள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வசனம் வாசிக்க சொல்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16வது வசனத்தில், பொல்லாங்கான் எரியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். விசுவாசம் நம்மை பாதுகாக்கும். பொல்லாங்கான் அநேக அக்கினிஸ்திரங்களை எய்வான். அவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய எண்ணங்களில் விதைப்பான். அதான் அவனுடைய மெயின் பாயிண்ட்டு, எண்ணங்களில் விதைக்க வேண்டும். சிந்தனையில் விதைச்சாச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாயினால், கையினால், காலினால் நம்ம தவறு செய்ய போகிறதில்லை. ஆனால் எண்ணங்களில் தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பெருமை வரும், மனமேட்டிமை, என்ன பொறாமை வரும். இந்த மாதிரி அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லை, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வாழ்க்கையில் அப்படின்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் வரும். அதனால தான்
ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு எதிராக வரும்போது நீ அதை எதிர்த்து நிற்கத்தக்கதாக உனக்கு விசுவாசம் வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யணும்? பிடிச்சுக்கிடணும். விசுவாசம் தேவன் மேலே உள்ள நம்பிக்கை, அதுதான் நம்மளை வாழ வைக்கும். அந்த விசுவாசம் என்னதாக ஆகிடக்கூடாதுன்னா லோ ப்ரெஷராக ஆகிடக்கூடாது. விசுவாசம் நமக்கு நல்ல ஹையாகவே இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு விசுவாசம் வேணும்னா, நம்ம இயேசுவை ரொம்ப நம்பிடணும். என்ன நாள் பரவாயில்ல, என் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்ட்டு நல்ல ஒரு விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசம் அழிவிலிருந்து நம்மை காக்கும். தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை 116வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 116:10. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். அவர் சொல்கிறாரு, விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மைதான். ஆனால் நான் விசுவாசமாக இருக்கிறதுனால நான் இப்போ பேசுகிறேன் உங்ககிட்ட. எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சங்கீதம் 27:13வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 27:13 அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க. நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் ஜீவன் உள்ளவருடைய தேசம்னா பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வேன்? நான் நடப்பேன், நான் உலாவுவேன், என் தேவனோடு நான் என்ன செய்வேன்? வாழுவேன் அப்படின்ட்டு நான் என்ன செய்தேன்னா விசுவாசித்தேன், நம்பினேன். நான் இந்த உலகத்தில் பாவிதான். நான் நிறைய தவறுகளை செய்திருக்கேன், நிறைய யுத்தம் பண்ணியிருக்கேன், சண்டை செய்திருக்கேன் நிறைய ராஜாக்கள் கூட. ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா விசுவாசிக்கிறேன், என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமிக்கு வந்த பிறகு தான் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி அவ்வளவு ரொம்ப தெளிவாக யாருமே என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் ஜீவன் உள்ளவருடைய தேசத்தில் நடப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் நான் கெட்டு போகல. அப்போ நான் எதனால் கெட்டு போகல, திருப்பி நான் ஏன் பாவம் செய்யலை அப்படின்னா காரணம் நான் பரலோக ராஜ்யத்தில் நடப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம். இன்றைக்கும் அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில சமயம் நீங்கள் கோபப்பட்டுட்டீங்க, எரிச்சல் பட்டீங்க, ஏதாவது தவறு செய்துட்டீங்கன்னா ஏசப்பட்ட மனம் கசிந்து நொறுங்கி அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு நீங்கள் எழுந்து விட வேண்டும். நான் ஏசப்பா கூட இருப்பேன், நான் ராஜ்யத்துக்கு போவேன், என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போவேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு நிலைச்சி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். விசுவாசம் லோவாக ஆகிடக்கூடாது. லோ ப்ரெஷர்னா என்ன ஆயிரும்? நம்ம ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ப்ரெஷர் நமக்கு லோவாகிட்டு வச்சுக்கோங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க, எதுவுமே செய்ய முடியாது, மயக்க நிலையில் வந்துடுவோம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் உங்களுக்கு குறைஞ்சி அவிசுவாசம் மேற்கொண்டுச்சுன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது, ஆலயத்துக்கு செல்றதுக்கு உங்களுக்கு என்ன வராது, இஷ்டம் இருக்காது, பாட்டு பிடிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்கு இஷ்டம் வராது. அதனால் விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு உயிர் வாழ எப்படி நமக்கு சுவாசம் தேவையோ அப்படியே விசுவாசமும் நமக்கு தேவை. தேவன் எனக்கு செய்வார், அதுதான் விசுவாசம். இப்பவுமே செய்வார், இப்பொழுதே செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை அப்படிலாம் ஒன்று கைவிட மாட்டார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டதுனால என்னை கைவிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனையில் இருக்கலாம் உலகத்தில். இப்போ எங்கே பார்த்தாலுமே என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மக்கள் ரொம்ப கண்ணீரோடு தான் இருக்காங்க. நான் நேற்று ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன், அங்கே ஒருத்தங்களை பார்க்குறதுக்காக. அங்கே ஜிஹெச்சில் போய் நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நம்ம பார்த்தாச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோமா, நம்ம எவ்வளவோ நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது பார்த்துக்கோங்க.
எனக்கு அதை எப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சிவியரான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் அங்கே மக்கள் கிடைக்கின்றார்கள். அங்கே சோகமான வடிவத்தோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள். அப்படியே படுக்கையிலே நம்மையெல்லாம் பரிதாபமாக பார்க்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம எவ்வளவோ நல்லா இருக்கோமே. அப்படியானால் தேவனுடைய எவ்வளோ பெரிதான ஒரு கிருபை. அப்போ நம்ம இயேசு விட்டு விடலாமா? அவரை நம்ம விட்டு விலகலாமா? எண்ணத்தில் கூட எனக்கு மட்டும் எதுக்கு, ஏன் இப்படி தேவன் என்னை சோதிக்காரு, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்லவே செய்யாதீங்க. அந்த வார்த்தைலாம் நல்ல வார்த்தையே கிடையாது. எப்பவுமே சொல்லணும், என் தேவன் என்னை நடத்துவார், நான் அவரை அண்டி இருக்கிறேன், எப்படி வச்சாலும் அவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாச வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தேவன் அங்கே வந்து விடுவார். உங்கள் மத்தியிலே அவர் வந்து விடுவார். என் பிள்ளை நீ எப்படி நம்புது பத்தியா? சமாரியா பெண்ணிட்ட யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுப்பா பேசும்போது, ஸ்திரியே என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை வாசிக்கும் போதெல்லாம் அப்படி ரொம்ப இதாக இருக்கும். என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஏன்னா அந்த பெண்ணு ரொம்ப வழக்காடுறா. கொஞ்சம் தண்ணி தான் கேட்டாங்க ஏசப்பா. அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவோ வழக்காடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, ஸ்திரியே என்னை நம்புன்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் அவள் நம்புறா பார்த்துக்கோங்க. அப்புறம் அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஊருக்கே சாட்சியுள்ள ஒரு பெண்ணாக மாறிவிடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதனால் நம்ம உயிர் போகும் வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு, இல்லை ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே நம்ம போவோம். இல்லைன்னா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு நாள் மாறணும். அது நீங்கள் 80 வயசோ 100 வயசோ நீங்கள் இருப்பீங்க. அப்போ வரைக்கும் ஏசப்பாவை பற்றி ஒரு குறை கூட நீங்கள் சொல்லவே கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. என் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலையும் சொல்கிறாங்க. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதென்று சொல்லுகின்றார்கள். எப்படி ஆண்டவர் என்னை கைவிடுவார் அப்படின்னு எவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. சொல்லணும். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கின்ற நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கீங்களா, மன கஷ்டத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் நம்புங்க, தேவன் செய்வார். நீங்கள் நம்பி பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால நம்ம ஏசப்பாவோட கேட்டது கிடைக்கும். நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன், எனக்கு பயம் இல்லை, என்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். நீங்கள் நல்லா கனவு காணுங்க. என் பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைய நல்லா வைப்பார், என் பிள்ளை நல்லா படிக்கும், என் கணவன் நன்றாக இருப்பாங்க, தீர்க்காயசோடு இருப்பாங்க, என் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாள், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், என் பிள்ளைங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், என் கண்களே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ரீம் பண்ணணும், கனவு காணுங்க. அதான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் கர்த்தர் அப்போ உதவி செய்வார். இந்த பையன் இப்படி இருக்கானா, இவனுக்கு ஒரு கல்யாணம் முடியுமா? என் பொண்ணுக்கு இவ்வளோ வயசு ஆயிட்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடியுமா? என்னத்தை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. தேவன் செய்வார். நான் என் பிள்ளைய கல்யாண கோலத்தில் என் மகனையோ மருமகளையும் நான் பார்ப்பேன், என் மகளையும் என் மருமகனையும் நான் பார்ப்பேன், என் பேரம்பேத்தையும் நான் கல்யாண கோலத்தில் நான் கண்டிப்பாக பார்ப்பேன், பரிசுத்த விவாகத்தில் நான் பார்ப்பேன் ஆலயத்தில் என்று நம்ம அப்படியாக நம்ப வேண்டும். என் பேர குழந்தைங்களை நான் கையில் வாங்குவேன், தேவன் எனக்கு உதவி செய்வார். என் தேவன், எனக்கு எப்பவுமே இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என் தேவன் நடத்துவார் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினால் தானே படைச்சாங்க. அதனால வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாச அறிக்கை செய்யணும். செய்யும்போது உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கணும். கண்டிப்பாக அருமையானவர்களே சால்வாகும் பார்த்துக்கோங்க. பயத்தின் ஆவியை மேற்கொள்ள உங்களுக்கு ஃபெய்த்து தான் வேணும். எந்த ஒரு சின்ன காரியத்துக்குள்ள ஒரு பயம் உடனே என்ன சொல்லணும்? இல்லை, இந்த பயம்லாம் ஒன்றும் செய்யாது, எனக்கு நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் நடத்துவார், அவ்வளோதான், நான் ஏசப்பாவை நம்பி இருக்கேன், அப்படிலாம் உன்னை என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும். எதிரி சாத்தான் பல எண்ணங்களை நம்மகிட்ட கொண்டு வந்தாலும் அவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். தோல்வியான எண்ணங்களை சிந்தனைகளை நம்மள அள்ளி வீசுவான், மழை போல வீசுவான், பனி அள்ளி வீசுறது போல வீசுவான். பயப்படக்கூடாது. என் தேவன் எனக்கு உயிரோடு இருக்காரு, என் தேவன் பார்த்து கொள்வார். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுறேன், மெய்யான சத்தியமே அதுதான். தேவனங்களை ரட்சிப்பார், தேவனங்களை காப்பாற்றுவார், உங்களுடைய கடனிலிருந்து விடுதலை தருவார், இந்த நோயிலிருந்து விடுதலை தருவார், எங்கள் பாவங்களை மன்னிப்பார். என் மகன் மனம் திரும்புவான், என் மகளுக்கு கல்யாணம் ஆகும், எங்கள் வீட்டில் குழந்தை கிடைக்கும்,
நாங்கள் வீடு கட்டி முடிப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம், நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆபகுக்குல ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அங்ககரியாயி இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுல ஆண்டவர் உடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். தன் விசுவாசத்துல. இப்போ இன்னொரு ஊழியக்காரங்க விசுவாசத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. ஒரு பரிசுத்தவானுடைய விசுவாசத்துல நம்ம பிழைக்க முடியாது. நான் பிழைக்கணும்னா எனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? ஃபார்ம் ஆகணும். நான் விசுவாசத்துல உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில. ஏசப்பா என்னை கண்டிப்பா செய்வாங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை தள்ளவே மாட்டார் அப்படின்னே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நீங்க கண்டிப்பா செய்வீங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாயினால சொல்ல வேண்டும். அதான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என் விசுவாசத்துல நான் பிழைப்பேன், கண்டிப்பா நான் பிழைப்பேன், நான் நல்லா இருப்பேன், என் விசுவாசத்தில் நான் நிற்கிறேன், நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு நன்றாய் செய்வார் என் தேவன் என்று சொல்ல வேண்டும். நல்ல மன உறுதி வேணும், மனசுல உறுதியா வேணும். அலசடி படவே கூடாது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க நீங்க அலசடி படவே கூடாது. கண்டிப்பாக தேவன் என்னை நடத்துவார் என்று நாம் நன்றாக நம்ப வேண்டும். மன உறுதியோடு இருக்க வேண்டும். எவ்வளவு மோசமாக காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம், எனக்கு நங்கூரமே இயேசு தானே. என்னை சுக்கான் பிடித்து என் இயேசு என்னை நடத்துவார். நான் எதுக்கு பயப்படணும்? தைரியமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அறிக்கை செய்து பழக வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எபேசியரில் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுல உள்ள வசனத்தை நீங்க பாருங்க. எபேசியர் 1:19 தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள். தேவனிடத்துல ஏராளமான சக்திகள், வல்லமைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது, கிருபைகள் இருக்கின்றது, ஆரோக்கியம் இருக்கின்றது, பரிசுத்தமான இரட்சிப்பின் வாழ்வு தேவனிடத்தில் இருக்கின்றது. அதை நாம் காணும்படிக்கு நமக்கு விசுவாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நம்மிலே விளங்க பண்ணுவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கும் போது அவருடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கி செயலாற்றுகிறது. இப்போ நீங்க விசுவாசிக்கும் போது தேவனுடைய எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அப்போ தமது பலத்த சத்துவம்னா என்ன? அது எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளவு பலத்த சத்துவம் இருக்காமா ஆண்டவர்கிட்ட. அப்படியே வலது கரத்தில் இருக்கு, பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. இவ்வளவு பலத்த சத்துவத்தை இந்த மனிதர்களிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள மன கண்கள் நமக்கு கிடைக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? அதை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உள்ள மன கண்கள் நம்ம இருதயத்தில் காணும் போது கர்த்தருடைய வல்லமையை அந்த விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விசுவாசம் இம்பார்ட்டன்டா இல்லையா? விசுவாசம் முக்கியமானதா இல்லையா? உங்களுக்கு தெரியுதில்ல இப்போ. அப்போ தேவனிடத்தில் இருக்கிற சகல விதமான எல்லா ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் உரிய சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் தேவை. உங்களுக்கு விசுவாசம் தேவை. அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், தன்னுடைய மகனுக்கு ரொம்ப சுகம் இல்லை. அப்போ ஏசப்பாட்ட கேட்குறாரு, ஆண்டவரே உம்மால் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால்
இவனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசவாக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா என் பையனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு. ஏசவா எப்படி நினைச்சிருப்பாங்க? சரிப்பா, அப்போ ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு விசுவாசம் இருக்கா? எனக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொல்றான், ஆமா நான் விசுவாசிக்கேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்க. அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே கர்த்தர் அந்த மகனை குணமாக்கினார். ஆண்டவர்கிட்டயே கேட்கிறார், ஏதாயிலும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. அப்போ இந்த தகப்பனுடைய விசுவாசம் மங்கி மழுங்கி போய் இருக்கின்றது. ஆனாலும் இரக்கமுள்ள ஏசப்பா, பாவம் தகப்பன மகன் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இரக்கமுள்ள ஏசப்பா அவனை தொட்டு குணமாக்கினார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படித்தான். நீங்க அறகுறையான விசுவாசத்துல இருக்கீங்களா? அவர் பார்க்கிறாரு, என்னால செய்ய முடியும், உனக்கு உதவி செய்ய முடியும், நான் இப்போ குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் குணமாக்கினதை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருக்கட்டும், எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனா இருக்கட்டும், எந்த சிடி ஸ்கேனா இருக்கட்டும், எத்தனை எக்ஸ்ரேயா இருக்கட்டும், இயேசுவால குணமாக்க முடியும், இயேசுவால அற்புதங்களை செய்ய முடியும். அவர் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு நமக்கு தேவன் மேல் விசுவாசம் தேவை. விசுவாசம் தேவை. உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியெல்லாம் நடந்துடும். உங்க பிள்ளைக்கு குழந்தை இல்லையா? கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், நீங்க நம்புங்க. நானும் என் பேரன் பேத்தியோட கோயிலுக்கு போகணுப்பா, ஆலயத்துக்கு போகணுப்பா, நானும் சபைக்கு போகணுப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியணுப்பா, எனக்கும் குழந்தை கிடைக்கணும், எனக்கும் வாரிசு வேணுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எவ்வளவு காலம் இப்படி நம்ம சாதாரணமாகவே போய்கிட்டு இருப்போம்? இப்படி நம்ம சோதனையோடய பழகிக்கிட்டோமா? சோதனையிலிருந்து எழுந்திருக்க வேணும்ல. அசாதாரணமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும்ல. அதுக்கு தான் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். அடுத்து 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், அந்த கிருபையை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொள்கின்றார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றார். ஆண்டவர், எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கீங்க, நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்கல்ல. ஆண்டவர், நான் உனக்கு முன்னாலே போவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்லாம் நிறையா வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணி இருக்கின்றார். உங்களுக்கு வாக்கு நிறைய கொடுத்துருக்காரு. வேதம் முழுவதுமே வாக்குத்தத்தம் தான். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை இது எனக்காக நினைத்திருவோம். அடுத்த வசனம் 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கின்றது. அப்படியே அவர் சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமையை நமக்கு கொடுக்குறதுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும், நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்பும்போது, நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது செயலாற்றுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. செயலாற்றக்கூடிய தேவன் நம்ம ஆண்டவர். கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல. தம்முடைய வல்லமையை உனக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறாய், என்ன வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அது நல்ல அருமையானவர்களே, நீங்கள் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நில்லுங்கள். ஆண்டவர்கிட்ட இவன் நம்ம சொன்ன வார்த்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே, நம்ம இப்படிலாம் செய்வேன்னு உனக்கு சொன்னோம்ல, அதே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் நினைப்பாங்க. இன்னும் பாருங்க, கொலேசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல்
ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலேயே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்படியா? நீங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி அந்த 1:22 அப்படிதான் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையவே கூடாது. நம்ம கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்தி கேட்குறீங்க, அதை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் இருந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா! நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார். அதனால மற்ற எந்த சூழ்நிலையும் நீங்க பார்க்காதீங்க, இயேசுப்பா மட்டும் பாருங்க. இயேசுப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, எனக்கு விடுதலையை கொடுங்கப்பா. நித்த சஞ்சலத்தை வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன். நீங்க எனக்கு இன்றைக்கே நீங்க கிருபை செய்திருங்களேன். நாங்க இப்படி வியாதியாவே இருக்கணுமா? நாங்க இப்படி கடனாவே இருக்கணுமா? நாங்க இப்படி வேதனையோட இருக்கணுமா? எந்த நேரம் எந்த பயம் வரும்னு எங்களுக்கு தெரியலையாப்பா. அப்படிலாம் இருக்க வேண்டாம்ப்பா. அமைதியான சூழ்நிலை எங்களுக்கு தாங்கப்பா. சமாதானத்தின் நாட்களிலே நாங்கள் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நாம் கேட்க போகின்றோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விசுவாசத்தை நீங்க கொடுங்கப்பா. உங்களை நல்லா நம்பி இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் நின்று அப்படிப்பட்ட மனநிலையில இருந்து தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அம்மா பலவீனமா இருக்காங்க, அண்ணன் பலவீனமா இருக்கா, அக்கா பலவீனமா இருக்காங்க, உங்களுடைய குடும்பத்தார் வியாதியா இருக்காங்க, நாங்க கஷ்டத்துல இருக்கோம், திருமணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, வீடு கட்ட முடியாம பண தேவையில நிக்கிறோம், பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்காங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கு. இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் என் தேவன் எங்களுக்கு சரி பண்ணி தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படி மிகுந்த மன தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.